வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காமல் சிறுதானியத்தில் நம்ம ஒரு அருமையான இட்லி செய்யலாங்க. பார்க்கும்போதே தெரியும், பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறோன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா சாமை அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சாமை அரிசியிலேருந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிற டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குது. அதில் 3 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சாமை அரிசிக்கு பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி அரிசிக்கு பதில் நம்ம அவல் சேர்த்து செய்கிறோம். கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா அழுக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நல்ல தண்ணி விட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துக்கலாங்க. 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். ஆனால் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அரைக்க வேண்டாங்க. ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டு அரைச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற சாமை அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு உளுந்து இப்போ ஊற வைக்கக்கூடாதுங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற விட்டால் போதும். அதிக நேரம் உளுந்து ஊறிச்சுன்னா அதனுடைய வழவழப்பெல்லாம் போயிட்டு உங்களுக்கு உளுந்து மாவு பொங்கி வராது. அதனால் ஒரு 2 மணி நேரம் தாங்க அதிகபட்சம் அதுக்கு டைமே. அந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1.25 மணி நேரம் தான் ஆகுது. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி சாமை அரிசி அவளும் கூட பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. அவள் நல்லா சாதம் மாதிரி ஊறி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. நான் உளுந்து மட்டும் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். இந்த சாமை அரிசி அவளும் மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து நல்லா பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து எப்போவுமே மொத்தமாக போட்டுடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அதே மாதிரி தண்ணியும் நல்லா தெளித்து தாங்க மாவு அரைக்கணும். மொத்தமாக அப்படியே டம்ளரில் எடுத்து மொத்தமாக ஊற்றிட்டோம்னாலும் உளுந்து அந்த அளவுக்கு பொங்காது. நல்லா தெளித்து இந்த மாதிரி பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் சாமை அரிசியை ஒரு பாதி எடுத்து மிக்சி கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோங்க. அடுத்த பாதியை இப்போ போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே இட்லிக்கு அரைக்கிற மாதிரி ஒரு லேசான குருண பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. ரொம்ப வழவழன்னு அரைச்சிட்டாலும் இட்லி உங்களுக்கு கல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டாலும் இட்லி கல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் மாவு. அவ்வளவுதான். இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச உளுந்து மாவையும் சேர்த்துடலாம் நம்ம. உளுந்து மாவு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக இருக்குதுங்க இந்த உளுந்தோட அளவு. இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரை சட்டி அளவுக்கு மாவு இருந்தால் அது பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 8 மணி நேரம் இந்த மாவு நல்லா புளிக்கட்டுங்க. புளித்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மேலாக்க தான் எடுத்து இட்லி ஊற்றணும்னு கிடையாது. நல்லா கிளறி கொடுத்துட்டு கூட ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் பூசி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம கரைச்சி வச்ச மாவை எடுத்து சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க. ஒரு இட்லி சட்டியில் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கிறேன். அதில் இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பரான சாஃப்டான சாமை அரிசி இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ஆப்பத்துலலாம் ஓட்டையாக விழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓட்டையாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், சூப்பரான சாமை அரிசி இட்லி ரெடி ஆயிடுச்சு. மெயினாக நம்ம இதில் அரிசி சேர்க்காமல் செய்திருக்கிறோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது இது. நிறைய பேருக்கு அரிசி சேர்க்காமல் வேறு எதெல்லாம் செய்யலான்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், சாஃப்டான இட்லி. இது கலர் மட்டும்தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நமக்கு கலர் முக்கியம் கிடையாது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் பார்க்கணும் நம்ம. நான் சொன்ன அளவுலேயே அதே மாதிரி போடுங்க. உங்களுக்கு சூப்பரான பஞ்சு மாதிரி சாமை அரிசி இட்லி கிடைக்கும் உங்களுக்கு.
நல்ல ஒரு கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம். சூடாக இருந்தாலும் சாஃப்டாக தான் இருக்குதுங்க, ஆறுனாலும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.